ஒத்த சண்டைனா இதாங்க சண்டை. சும்மா தொங்க விட்டு கிழிச்சு விட்டாருன்னு தான் சொல்லாங்க டோராபி. அப்படி என்னதான் பண்ணி விட்டாருன்னு பார்க்கலாம். 2 தடவுனாருங்க, அவ்வளோதாங்க வித்தியாசம். அதுக்குள்ளேயே நம்ம பசங்க காணாமே போயிட்டாங்க. இந்த வீடியோவில் டோராபி எப்படி ரிவெஞ்ச் எடுத்தாருன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. கரெக்டாக போட்டான்டா. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தெரியும் ராட்ரிக்கு எப்படி நைஃபால் அடி வாங்கினாருன்ட்டு. 3 பேரோ 4 பேரோ இருக்கானுங்க. கொம்மால சூத்தடிக்காம விட மாட்டானே. உரப்போ தாய்வரி மிஸ்டர் கேஷ். ராட்ரி கூட ஓகேன்னு சொல்லிடலாம். ஆனால் சாக்கோ மேலே கை வச்சது டோரா மேலே கொஞ்சம் கோவம் வந்துருச்சு. அதனால் டோரா அப்படி ரிவெஞ்ச் எடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. ஜாலியாக இருக்கிறான்டா என்ன அடிச்சது குஷியாக இருக்கிறான்டா. பிஞ்சு அடிக்குது. பரம்பரை சண்டைக்காரு மத்தபடி எல்லாமே குட். 1v4 கிங்குனா டோரா தான் பாரு. பயங்கர கேசு எல்லாம் உங்க லாயரே தோசியா உருவாரு. எப்படி சீனா முடிச்சாடாக்க ஒடேஞ்ச் இங்க வா. போடுறான் போல. எத்தனை பேர் ப்ரோ? 3 பேரோ 4 பேரோ இருக்கானுங்க. கொம்மால சூத்தடிக்காம விட மாட்டானே. உரப்போ தாய்வரி. என்ன தடுத்தா என்ன நடக்கும்? கலவரம் வெடிக்கும். வாங்க கைஸ், இப்ப பாருங்க 1v4. வந்துடா. டேய் பொட்ட கத்தி இல்லையா குத்துற. I'm recalling a teammate. அண்ணா Thanks. கேஷுவலா ஆச்சுனா இல்லையா 1v3 அவ்வளவுதான். நமக்கு இதெல்லாம் கத்தி குத்தல வேலைக்கு ஆகுது தெரியும்ல நண்பா. எப்படி 1v4 ஃபயரே போட மாட்டீங்க ப்ரோ. ஸ்ட்ரீம் என்ன என் பண்ணிட்டு போயிட்டா ப்ரோ. லூடோ ஆடத்தா அப்பயாச்சும் ஃபயர் போடுவீங்களா?